குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 6th 7th இருக்க பருப்பொருட்கள் அப்படின்ற டாபிக் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8th இருக்கிற நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பருப்பொருட்கள் அப்படின்ற டாப்பிக்கில் 8th இருக்கிற நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து டெய்லியும் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அதில் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் அதை போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான பிடிஎஃப், ஓல்டு கொஸ்டின் பேப்பரு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது 5 புலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தல், தொடுதல், கேட்டல், சுவைத்தல், நுகர்த்தல். இதெல்லாம் வந்து 5 புலன்களால் நம்ம பண்ணுற விஷயம். ஓகேங்களா? அது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பொருள் வந்து இடத்தை அடைச்சிக்கிற பண்பையும் குறிப்பிட்ட நிறையும் பெற்றிருந்துச்சுன்னா அது பேர் வந்து பருப்பொருள். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டாக 2 வீடியோ ஃபுல்லாக தான் பார்த்துட்ருக்கோம். பருப்பொருள் அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட அளவு இடத்தை அடைத்து கொண்டிருக்கணும், குறிப்பிட்ட அளவு வந்து நிறை பெற்றுக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அது பருப்பொருள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அணு என்பது ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்ட மிகச்சிறிய துகள். அணு தான் வந்து ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்ட மிகச்சிறிய துகள். ஓகேங்களா? ஒரு தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களோ இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. மூலக்கூறுகள் எப்படி உருவாகுது பார்த்திங்கன்னா ஒரே தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களோ இணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மூலக்கூறு வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. சரிங்களா? அடுத்து தனிமம் என்பது ஒரு தூய பொருள். ஓகேங்களா? நம்ம 2 வீடியோவில் அதை பார்த்தோம். தனிமம்னா ஒரு தூய பொருள் தான் தனிமம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அணுவிற்கும் ஒரு அணு எண் உள்ளது. இந்த தனிமத்தின் அணுவின் உட்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கை குறிக்கிறது. ஓகேங்களா? அதாவது ஒரு அணுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அணு எண்ணுன்னு ஒன்று இருக்குது. அது எதை குறிக்குது அப்படின்னா தனிமத்தின் அணுவின் உட்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கை குறிக்கிறது. ஓகேங்களா? ஒரு தனிமத்தின் அணு எண் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அதன் உள்ளே இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அணு எண். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 118 தனிமங்கள் காணப்படுது. ஓகேங்களா? 118 தனிமங்கள் வந்து இருக்குது. வேதியியலில் ஒரு தனிமம் என்பது ஒரு குறியீட்டில் குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? வேதியியலில் வந்து ஒவ்வொரு தனிமம் பார்த்திங்கன்னா ஒரு குறியீட்டில் குறிக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம லெட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹைட்ரஜன்னா H, ஆக்சிஜன்னா O யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குறியீடுகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. நம்மை சுற்றியுள்ள 4 இயற்கை கூறுகளான நிலம், நீர், காற்று மற்றும் நெருப்பை வந்து இந்த வடிவில் கொடுத்துருக்காங்க. காற்றுனா நேரான முக்கோணத்தில் வந்து ஒரு சின்ன கோடு இருக்கும். நெருப்புனா எந்த கோடும் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக முக்கோணமாக இருக்கும். நீர்னா தலைகீழான முக்கோணம், நிலம்னா தலைகீழான முக்கோணத்தில் ஒரு சின்ன ஒரு கோடு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க குறியீடுகள். இதில் இருந்தால் கொஸ்டின் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்த ரசவாதிகளின் குறியீடு, அதாவது தங்கத்தை உருவாக்க வல்ல திரவங்களை ரெடி பண்ணுறவங்க ரசவாதிகள். அவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நிக்கல் அப்படின்னா இந்த குறியீடையும், ஆர்சானிக்னா இந்த குறியீடும், ஆன்டிமனி நீர் அதுக்கான இந்த குறியீடும் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. டால்டன் குறியீடு. ஓகேங்களா? 1808 ஜான் டால்டன் அப்படின்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா தனிமங்களை வந்து படங்களை கொண்டு ஃபஸ்ட்டு குறித்து பார்த்துருக்காரு. ஹைட்ரஜன்னா வந்து ஒரு ரவுண்டில் ஒரு டாட் வச்சுருக்காரு. நைட்ரஜன்னா இப்படி 2ஆக பிரிச்சிருக்காரு. கார்பன்னா ஃபுல்லாக கருப்பில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? கந்தகம், பாஸ்பரஸ், அலுமினியா, சோடா, பொட்டாசு, ஆக்சிஜன், தாமிரம், இப்படி ஒன்றுக்கும் பொருள் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படங்களை வரைகிறது வந்து அவ்வளோ ஈஸியானதாக இல்லை, ரொம்ப கஷ்டமானதாக இருந்துச்சு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை யாரும் பயன்படுத்தலை. வரலாற்று ரீதியில் மட்டும்தான் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்து பெர்சிலியஸ் குறியீடு. ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் என்பவர் பார்த்திங்கன்னா 1813 வந்து பார்த்திங்கன்னா தனிமங்களை குறிப்பதற்கு வந்து படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? பெர்சிலியஸ் முறை மாற்றியமைக்கப்பட்ட வடிவமே தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கும் முறை அப்படின்னு பின்பற்றப்படுது. ஓகேங்களா? இவர் வந்து வேற ஒரு மெத்தடில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தார். நாம் இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து மாற்றி, ஆனால் இவர் தான் அதுக்கு அடித்தளமிட்டவர். ஓகேங்களா? பெர்சிலியஸ் குறியீடு ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் என்பவர் 1813 தான் தனிமங்களை குறிப்பதற்கான படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். ஓகேங்களா? இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம 6 to 10 ஸ்கூல் புக்கு தான் பார்க்குறோம். அதுலேயே வந்து நிறைய டேட்டா இருக்குது. ஓகேங்களா? தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கும் தற்கால முறை என்ன
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமங்களில் பெரும்பாலும் அலோகங்கள் அவற்றின் ஆங்கில பெயர்களின் முதல் எழுத்து குறியீடுகளாக பெற்றுள்ளன. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிமங்கள் வந்து பெரும்பாலும் உலோகங்களை விட அலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனிமத்தோட ஆங்கில பெயர்களின் முதல் எழுத்தை வந்து குறியீடாக பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போரான் அப்படின்னா பி என்ற எழுத்தால் குறிக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து கார்பன்னா சி, ஃப்ளோரின்னா எஃப், ஹைட்ரஜன்னா ஹச், அயோடின்னா ஐ, நைட்ரஜன்னா என், ஆக்சிஜன்னா ஓ, பாஸ்பரஸ் பி, கந்தகம் அப்படின்னா சல்ஃபர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. கந்தகத்தோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர், அது வந்து எஸ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுது. அடுத்து வெனேடியம்னா வி, யுரேனியம்னா யூ, இட்டீரியம் அப்படின்னா ஒய். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. இந்த கந்தகமும் இட்டீரியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்த எல்லாமே வந்து பேர் உங்களுக்கு ஈஸியாக வரும். போரான்னா இங்கிலீஷில் பி, கார்பன்னா சி, ஃப்ளோரானா எஃப், ஹைட்ரஜனா ஹச், அயோடினா ஐ, நைட்ரஜனா என்னன்னு ஈஸியாக வந்துட்டு இருக்கும்போது கந்தகம் அப்படின்னா சல்ஃபர்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதோட குறியீடு வந்து எஸ். ஓகேங்களா. இட்டீரியம் அப்படின்னா அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒய். ஓகேங்களா. இதை மறந்துடக்கூடாது. அடுத்து ரெண்டாவது டேட்டா என்னென்னா, தனிமங்களின் ஆங்கில பெயர்கள் வந்து ஒரே முதல் எழுத்தை கொண்டிருந்தால் முதல் 2 எழுத்துக்களையும் சேர்த்து அவற்றின் குறியீடு எழுதப்படுகிறது. இவ்வாறு எழுதும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாகவும் இரண்டாவது எழுத்து வந்து சிறிய எழுத்தாகவும் குறிக்கப்படுது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து போரானுக்கு வந்து பி எடுத்துட்டோமா, இங்கே பேரியம் இருக்குது, அதுக்கு முதல் லெட்டர் பி தான். அப்படி ரெண்டுமே ஒரே லெட்டராக வரும்போது அதனுடைய அடுத்த லெட்டர் ஸ்மால் லெட்டராக எடுத்து 2 எழுத்தை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் இரண்டாவது விதி. ஓகேங்களா. இது வந்து பருப்பொருள்களுடைய அந்த பெயர் எழுதுறதுக்கான விதி. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஏஐ, பெரிலியம் பிஏ. ஓகேங்களா. பேரியம் பிஏ, பெரிலியம்னா பிஇ, பிஸ்மத்னா பிஐ, புரோமின்னா பிஆர், கோபால்ட்னா சிஓ, ஹைட்ரஜன்னா ஹச், ஹீலியம்னா ஹச்இ. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹச்னு எடுத்துட்டோம். அடுத்து ஹீலியம்னு ஒன்று வருது, அதுக்கும் ஹச் தான். அதனால் அதுக்கு ரெண்டாவது எழுத்து ஸ்மால் லெட்டரில் எடுத்துருக்கோம். நிக்கல். ஓகேங்களா. எண்ணெய். நைட்ரஜன்னா எண்ணு, நிக்கல்னா என்ஐ சேர்க்கணும். ஓகேங்களா. நியான் அப்படின்னா என்இ, சிலிக்கான்னா எஸ்ஐ, ஆர்கான் ஐஆர். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பொருள்களுடைய தனிமங்களுடைய குறியீடுகளை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. இதை அப்படியே கூற்று மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதை நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கணும். இரு தனிமங்களின் ஆங்கில பெயர்கள் ஒரே முதல் எழுத்தை கொண்டிருந்தால் முதல் 2 எழுத்துக்களை சேர்த்து அவற்றின் குறியீடு வந்து எழுதப்படுகிறது. அதில் முதல் எழுத்து பெரிய எழுத்தாகவும் இரண்டாவது எழுத்து வந்து சின்ன எழுத்தாகவும் பயன்படுது. ஓகேங்களா. அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, குறியீட்டின் முதல் 2 எழுத்துக்களும் ஒன்றாக உள்ள தனிமங்கள் ஒரு தனிமத்திற்கு முதல் 2 எழுத்துக்களுக்கும் மற்றொரு தனிமத்தின் முதல் மற்றும் மூன்றாவது எழுத்துக்கும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஒரு குறியீட்டின் முதல் 2 எழுத்துக்களும் ஒன்றாகவே உள்ள தனிமங்களுள் ஒரு தனிமத்திற்கு முதல் 2 எழுத்துக்களும் மற்றொரு தனிமத்திற்கு முதல் மற்றும் மூன்றாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்துது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கான் ஏஆரா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்சனிக்னா மறுபடியும் ஏஆர் தான் வரும். அப்போ அந்த ஏஆர் எடுத்துட்டு 3வது லெட்டரை குறிச்சிருக்காங்க. ஓகேங்களா. புரியுதா. அதாவது அதுதான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு தனிமத்தின் முதல் 2 எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தனிமத்துக்கு முதல் 2 எழுத்தையும் பயன்படுத்திக்கணும், அடுத்த தனிமத்துக்கு முதல் லெட்டரையும் 3வது லெட்டரையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3வது ஸ்டேட்மெண்ட். ஆர்கான் அப்படின்னா ஏஆர், அர்சனிக்னா ஏஎஸ், குளோரின் அப்படின்னா சிஎல், குரோமின் அப்படின்னா சிஆர். ஓகேங்களா. கால்சியம்னா சிஏ, காட்மியம்னா சிடி, மெக்னீஷியம்னா எம்ஜி, மேங்கனீஸ் அப்படின்னா எம்என். ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சில தனிமங்கள் குறியீடுகள் அவற்றின் லத்தீன் கிரேக்க பெயர்களின் அடிப்படையில் எழுதப்படுது. சில தனிமங்களுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய லத்தீன் கிரேக்க பேரில் வந்து பேர் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்துக்கணும். சோடியம் அப்படின்னா சோடியம்னா எஸ் தானே வரும், நம்ம அப்படி பயன்படுத்துறதில்ல, என்ஏன்னு பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அதோட லத்தீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா நேட்ரியம். இது பாக்ஸில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோடியத்தோட லத்தீன் பேர் வந்து நேட்ரியம். பாதரசம் அப்படின்னா ஹைட்ராஞ்சியம், அதனால தான் ஹச்ஜின்னு சொல்கிறோம் அதை. ஓகேங்களா. இது வந்து மெர்க்குரின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. பாதரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராஞ்சியம். பொட்டாசியம் அப்படின்னா கேலியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காரியம் அப்படின்னா பிளம்பம் அப்படின்னு, அதனால பிபின்னு இருக்கிறோம். இரும்புனா ஃபெர்ரம், எஃப்இன்னு அழைக்கப்படுது. வெள்ளியம்னா ஸ்டேனம், அதனால தான் எஸ்என்னு. தாமிரம்னா குப்ரம் அப்படின்னு சியூன்னு அழைக்கப்படுது. ஆன்டிமனினா ஸ்பிடியம் அப்படின்னு அழைக்கப்படுது, அதனால எஸ்பி. வெள்ளினா அர்ஜென்டினம், அதனால தான் ஏஜின்னு அழைக்கப்படுகிறது. டங்ஸ்டன்னா உல்ஃபம் அப்படின்னு அழைக்கப்படுது, அதனால் டபிள்யூ. தங்கம் கோல்டு வந்து ஆரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, அதனால தான் ஏயுன்னு அழைக்கப்படுது. இந்த பாக்ஸில் இருக்க எல்லா பேரும் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுலேருந்து கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சில தனிமங்களின் பெயர்கள் வந்து நாடுகள், அறிவியல் அறிஞர்கள், நிறம், புராண கதாபாத்திரங்கள், கோள்களின் பெயர்கள்லையும் அழைக்கப்படுது. அது என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ அமர்சியம் அப்படின்னா அமெரிக்க நாடின் பெயர்லேருந்து எடுத்திருக்காங்க.
யூரோப்பியம் அப்படின்னா ஐரோப்பா கண்டத்தை வந்து எடுத்திருக்காங்க. நொபீலியம் அப்படின்னா ஆல்பிரட் நோபல் அறிவியல் அறிஞரோட பேர்லேருந்து எடுத்திருக்காங்க. அயோடின் அப்படின்னா ஊதா, கிரேக்க மொழியில் ஊதாங்கிற சொல்ல குறிக்கிற சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா அயோடின். ஓகேங்களா, அயோடின் அப்படின்னா ஊதாங்கிற கிரேக்க மொழியிலேருந்து ஊதான்னு பொருள்படக்கூடிய சொல்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, பாதரசம் மெர்க்குரி ஹச்சிஜின்னா வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி என்னும் கடவுளின் பேரில் அழைக்கப்படுது. ஓகேங்களா, இது வந்து ஹைட்ராஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து புளூட்டோனியம்னா கோல்லேருந்து எடுத்திருக்காங்க. நெப்டூனியம்னா கோல்லேருந்து, யுரேனியம் வந்து யுரேனஸ் கோல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் முக்கியமானது தான். ஓகேங்களா, அடுத்தது இந்த 2 ஸ்டேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு தனிமத்தின் தனித்த ஆங்கில எழுத்தை குறியீடுகளாக இருந்தால் அவ்வெழுத்து வந்து பெரிய எழுத்தாக இருக்கணும். இப்போ வந்து சிங்கிள் லெட்டராக நம்ம பயன்படுத்தணும்னா கேபிட்டல் லெட்டர் எழுதணும். 2 எழுத்து குறியீடாக இருந்தால் முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டராகவும், 2வது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டராகவும் எழுதணும். ஓகேங்களா, அதுதான் அந்த இது. அடுத்து உலோகங்கள், அலோகங்கள். ஒரு நாட்டின் பொருளாதாரம் வந்து அந்த நாட்டில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தின் அளவை கொண்டு அளவிடப்படுகிறது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து அலோக பண்புடன் ஒத்துப்போவதை நாம் அறியலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில தனிமங்கள் வந்து உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றிருக்கோம். இதுக்கு பேர் வந்து நாம் வந்து உலோக போலி அப்படின்னு முன்னாடியே படிச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அரை உலோகங்கள் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அரை உலோகங்கள் அல்லது உலோக போலிகள் அப்படின்னு பேர். ஏன்னா நம்ம உலோக போலிகள் மட்டும் படிச்சிருக்கோம். அரை உலோகங்கள் அப்படின்னாலும் உலோக போலிகள் தான். ஓகேங்களா, இப்போ இந்த யூனிட்ல வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலோகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்து இப்போ உலோகங்கள் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் இரும்பு, தாமிரம், தங்கம், வெள்ளி போன்றவை வந்து உலோகங்கள் அழைக்கப்படுது. இயல்பான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் உலோகங்கள் வந்து திண்ம நிலையில் தான் இருக்கும். ஓகேங்களா, பெரும்பாலான உலோகங்கள் வந்து கடினமானவை. பொதுவாக உலோகங்கள் வந்து அதிக அடர்த்தியை பெற்றிருக்கும். ஓகேங்களா, அடுத்து அனைத்து உலோகங்களும் பளபளப்பானவை. ஓகேங்களா, இது வந்து பளபளப்பு பண்புன்னு அழைக்கப்படுது. அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை பெற்றிருக்கும். நம்ம பார்க்குறது எல்லாமே உலோகத்துக்கு பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்து மெல்லிய தகடாக மாற்றலாம். இது தகடாக மாற்றும் பண்புன்னு அழைக்கப்படுது. உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றிடலாம். கம்பியாக நீளும் பண்புன்னு அழைக்கப்படுது. உலோகங்கள் வெப்பங்கள் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை. உலோகங்கள் தட்டும்போது ஒலி எழுப்பும். இந்த பண்பு வச்சு தான் வந்து மணிகள் வந்து தயாரிக்க பயன்படுது. ஓகேங்களா, அடுத்து அதனுடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க. பாலங்கள், கட்டடங்கள், எந்திரங்களின் பகுதி பொருட்கள், இரும்பு தகடுகள், தண்டுகள் போன்றவை தயாரிக்க வந்து இரும்பு பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, மின்கம்பிகள், சிலைகள், நாணயங்கள் செய்ய வந்து பார்த்திங்கன்னா தாமிரம் பயன்படுத்துகிறாங்க. தங்கம், வெள்ளி ஆகியவற்றின் அலங்கார நகை தயாரிப்பிலும் புகைப்பட தொழில்நுட்பத்திலும் பயன்படுது. தங்கம், வெள்ளி பார்த்திங்கன்னா அலங்கார நகைகள் செய்கிறதுக்கும் புகைப்படத்துறையிலும் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிக அடர்த்தியை கொண்டுள்ளதால் வெவ்வேறு வெப்பநிலையில் சீராக விரிவடையும் தன்மை பெற்றிருப்பதாலும் வெப்பநிலை மானிகள் மற்றும் காற்றழுத்த மானிகளில் வந்து பாதரசம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, பாதரசம் வந்து ஒரு உலோகம்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நம்ம உலோகம் டாபிக் தான் வந்து பாதரசம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மின்கம்பிகள், வானூர்திகள் மற்றும் ராக்கெட் பாகங்கள் தயாரிக்க அலுமினியம் பயன்படுது. ஓகேங்களா, இதுவே கொஸ்டினாக கேட்கலாம். மின்கம்பிகள், வானூர்திகள் மற்றும் ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுது பார்த்திங்கன்னா அலுமினியம். அடுத்து தானியங்கி வாகனங்களில் மின்கலன்கள் தயாரிக்கவும் எக்ஸ்கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா காரியம் வந்து பயன்படுது. ஓகேங்களா, அடுத்து அலோகங்கள் பார்த்திங்கன்னா கார்பன், கந்தகம், கார்பன், ஆக்சிஜன் போன்ற வந்து அலோகங்கள். அலோகங்களுடைய பண்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இயல்பான வெப்பநிலையில் அலோகங்கள் வந்து திண்மம், திரவம், வாயு 3 நிலையிலும் காணப்படும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலோகங்கள் வந்து திண்ம நிலையில் மட்டும்தான் காணப்படும். இது வந்து 3 நிலையிலும் காணப்படும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கந்தகம், பாஸ்பரஸ் வந்து திட நிலையில் இருக்கும். புரோமின் வந்து திரவ நிலையில் இருக்கும். ஆக்சிஜன், நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா வாயு நிலையில் இருக்கும். ஓகேங்களா, வைரத்தை தவிர பிற அலோகங்கள் அனைத்தும் கடினத்தன்மை அற்றவை. ஓகேங்களா, வைரம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கடினமானது. அலோகங்கள்லேயும் மிக கடுமையானது பார்த்திங்கன்னா வைரம் தான். இயற்கையில் கிடைக்கும் பொருள்லேருந்து மிக கடுமையானது வந்து பார்த்திங்கன்னா வைரம் தான். பளபளப்பான தோற்றத்தையே கொண்டுள்ளது. பளபளப்பற்ற ஓகேங்களா, அலோகங்கள் வந்து பளபளப்பற்றவை. ஓகேங்களா, அலோகங்கள் வந்து சாதாரணமாக மென்மையானவை மற்றும் அடர்த்தி குறைந்தவை. வைரம் மட்டும் அடர்த்தி அதிகம். இயற்கையில் கிடைக்கும் பொருள் மிக கடினமானது வந்து வைரம். இது கொஸ்டின். ஓகேங்களா, அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதுக்கு எல்லாமே கொஸ்டின் தான், இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது குறைந்த உருகு நிலையும் கொதிநிலையும் கொண்டவை. அப்படியே அந்த அலோகத்தில் வந்து உலோகத்தில் வந்து என்னென்ன படித்தோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் அப்படியே அலோகங்கள். ஓகேங்களா, அதில் வந்து அதிக உருகுநிலைன்னு இருக்கும். குறைந்த உருகுநிலை, கொதிநிலை. தகடாக பண்பு அற்றவை அங்கே வந்து தகடாக மாறும். கம்பியாக மாறும் தன்மையற்றவை. கார்பன் நிலை கம்பியாக நீந்த. இது வந்து கம்பியாக நீட்ட முடியாது. ஆனால் கார்பன் நிலையை மட்டும் கம்பியாக நீட்டலாம். ஓகேங்களா, பொதுவாக மின்சாரத்தை வந்து அரிதாக கடத்தும். கார்பன் விடமான கிராஃபைட் வந்து மின்சாரத்தை வந்து நன்கு கடத்தக்கூடியது. இதில் வந்து எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது. ஆனால் கிராஃபைட் மட்டும் மின்சாரத்தை கடத்தும். தட்டும்போது ஒளி எழுப்பாது. ஓகேங்களா, இதனுடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க. அலங்கார நகைகள் தயாரிக்கவும் வெட்டு மற்றும் அரைக்கும் சாதனங்கள் தயாரிக்கவும் வந்து பார்த்திங்கன்னா வைரம் பயன்படுகிறது.
கரிக்கோலின் நடுத்தண்டில் வந்து கிராஃபைட் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, பென்சிலா. துப்பாக்கி தூள் தயாரிக்க கந்தகம் பயன்படுகிறது. ரப்பரை கட்டிப்படுத்த வந்து கந்தகம் பயன்படுது. ஓகேங்களா. தீப்பெட்டி தயாரிக்கவும் எலுமிருந்து தயாரிக்கவும் வந்து பாஸ்பரஸ் பயன்படுது. அமோனியா தயாரிக்க வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, பண்புகள். அறை வெப்பநிலையில் என்னவாக இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா உலோகம் அளவுன்னு பிரித்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில்ல, இதை அப்படி ஒரு டைம் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. இதனால் மேலே இருக்கிறத ஒரு டைம் படிச்சுட்டு அப்புறமா இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அறை வெப்பநிலை பொதுவாக திண்மமானது. இது திண்மம், திரவம், வாயு. அடிக்கும்போது தகடாக மாறும். பொதுவாக மென்மையானது அல்லது உடையக்கூடியது. இழுக்கும்போது கம்பியாக நீளும். பொதுவாக வந்து மென்மையானது, உடையக்கூடியது. பளபளப்புடையவை, பளபளப்பற்றவை. இது உருகுநிலை வந்து அதிகம், கொதிநிலையும் அதிகம், அடர்த்தியும் அதிகம். இது எல்லாமே குறைவு. ஓகேங்களா. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை வந்து இது நல்லாவே கடத்தும். இது வந்து ரொம்ப ரேராக கடத்தும். ஓகேங்களா. அடுத்து அந்த அலோகத்திலே மீதி நீர் நீக்கும் பொருளாகவும் குடிநீரில் உள்ள நுண்ணுயிர்களை அழிக்கவும் பொருளாகவும் வந்து குளோரின் பயன்படுது. ஓகே, இது முக்கியமானது. குடிநீரில் இருக்க நுண்ணுயிர்களை அழிக்க வந்து எது பயன்படுதுன்னா குளோரின் பயன்படுகிறது. ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் எரிபொருளாக பயன்படுகிறது. இது வந்து ஷார்ட்கட் ஹைட்ரஜன் நைட்ரஜன் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஹைட்ரஜன் அதை வந்து ஹைட்டாக போகணும் அப்படின்னா ஹைட்ரஜன் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் எரிபொருளாக பயன்படுது. உலோகங்களை உருக்கி வெட்டவும் ஒட்டவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் சுடர் வந்து பயன்படுது. பல வேதிவினைகளின் குறைப்பானாகவும் வந்து ஹைட்ரஜன் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலோக போலிகள். போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மனியம், ஆன்டிமனி, டெலூரியம் மற்றும் பொலேனியம். இதெல்லாம் வந்து உலோகப் போலிகள். உலோகப் போலிகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா அறை வெப்பநிலை வந்து திண்மமாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து உலோகப் போலிகள் பிற உலோகங்களுடன் சேர்ந்து உலோக கலவையாக பயன்படுத்தப்படுகிறது. சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற உலோகப் போலிகள் குறிப்பிட்ட சூழ்நிலையில் மின்சாரத்தை கடத்துகின்றன. எனவே அவை வந்து குறைக்கடத்திகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. சிலிக்கான் வந்து பளபளப்பானது, உலோக பண்பு. ஆனால் தகடாக விரியும் பண்போ கம்பியாக நீளும் பண்பையோ பெற்றிருப்பது. சிலிக்கான் வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்கும், ஆனால் தகடாக கம்பியாக நீட்ட முடியாது. அப்போ பளபளப்பாக இருக்குன்றது பார்த்திங்கன்னா உலோகத்தினுடைய பண்பு. ஓகேங்களா. தகடாக நீட்ட முடியாதுங்கிறது பார்த்திங்கன்னா அலோகத்தின் பண்பு. அதனால் ரெண்டு பண்பையும் அது பெற்றிருக்குது. ஓகேங்களா. அடுத்து குறைந்த அளவே மின்சாரத்தை கடத்தும், வெப்பத்தை கடத்துகிறது. உலோகப் போலிகள் இயற்பியல் பண்புகள் வந்து உலோக பண்புகளை ஒத்திருக்கின்றன, ஆனால் அவற்றின் வேதியியல் பண்புகளை வந்து அலோக பண்புகளை ஒத்திருக்கின்றன. ஓகேங்களா. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உலோகப் போலிகளில் இயற்பியல் பண்புகள் வந்து உலோகத்தின் பண்புகளை வந்து ஒத்திருக்கும், ஆனால் வேதியியல் பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா அலோகத்தின் பண்பை ஒத்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து உலோகப் பொடிகளின் பயன்கள். சிலிக்கான் வந்து மின்னணு கருவிகளில் பயன்படுது. போரான் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைப்பானாகவும் பயன்படுது. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். போரான் வந்து பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுது. ஓகேங்களா. இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேர்மங்கள். ஒரு சேர்மம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் வேதி சேர்க்கையின் மூலம் வந்து இணைந்து உருவாகும் தூய பொருளுக்கு பேர் தான் வந்து சேர்மங்கள்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து இணைஞ்சு வேதி சேர்க்கையின் மூலம் இணையணும். ஓகேங்களா. அப்போ தான் வந்து அது சேர்மமாக மாறும். நீர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு ஆகிய வந்து சேர்மங்களுக்கு சில எடுத்துக்காட்டலாகும். ஒரு மூலக்கூறு நீரில் வந்து ஒரு ஆக்சிஜன் அணுவும் இரு ஹைட்ரஜன் அணுக்களும் இணைந்து அதனுடைய கன அளவு விகிதம் பார்த்திங்கன்னா 1:2. ஓகேங்களா. அதனுடைய நிறை விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 8:1. இது வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குற கேள்வி, அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா. இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இது ரெண்டையும் நல்லா பார்த்தோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் அணுவும் இரு ஹைட்ரஜன் அணுவும் நீர் மூலக்கூறில் சேர்ந்து உருவாகுது. அதனுடைய கன அளவு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1:2. அதனுடைய நிறை விகிதம் பார்த்திங்கன்னா 8:1. இது வந்து அடிக்கடி கேட்குற கேள்வி, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நீரினுடைய கன அளவு விகிதம்னா 1:2. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிறை விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8:1. இது ரெண்டையும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. சேர்மங்களின் வாய்ப்பாடு. கனிமச் சேர்மங்கள், கரிமச் சேர்மங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. கனிமச் சேர்மங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாறை தாதுக்கள் மற்றும் உயிரற்ற பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய சேர்மங்கள் பார்த்திங்கன்னா கனிமச் சேர்மங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கரிமச் சேர்மம்னா தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கும் சேர்மங்கள் வந்து கரிமச் சேர்மங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. கனிம மற்றும் கரிமச் சேர்மங்கள் வந்து திண்மம், திரவம், வாயு என்ற 3 நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். ஓகேங்களா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சில சேர்மங்களும் அது ஆக்கக்கூறுகளும் உள்ள தனிமங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் பார்க்க போகிற எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு, நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா. இப்போ சிலிக்கா அப்படின்னா அது மணல். ஓகேங்களா. அதில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்னா சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன். இப்போ வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து எரி பொட்டாஷ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது 3 சேர்ந்தால் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக வந்து உருவாகுது.
சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஓகேங்களா, ஆக்சைடுனா உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் சொல்லிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எரி சோடா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, எரி பொட்டாஷ் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, எரி சோடா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுன்னு கேட்குறீங்க. தாமிர சல்ஃபேட் அப்படின்னா தாமிரம், கந்தகம், ஆக்சிஜன். அடுத்து வந்து துத்தநாக கார்பனேட் வந்து காலமைன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, காலமைன் அப்படின்னா துத்தநாக கார்பனேட், துத்தநாகம், கார்பன், ஆக்சிஜன் இது மூணும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வடிவம். அடுத்து திரவ நிலையில் உள்ள சேர்மங்கள். இப்போ நம்ம பார்த்தா வந்து திடநிலையில் உள்ள சேர்மங்கள். இப்போ திரவநிலை நீர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது நமக்கு தெரியும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl, ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து உருவாகுது. நைட்ரிக் அமிலம், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணும் சேர்ந்தால் நைட்ரிக் அமிலம் வந்து உருவாகுது. கந்தக அமிலம், ஹைட்ரஜன், கந்தகம், ஆக்சிஜன் மூணும் சேர்ந்து உருவாகுது. அசிட்டிக் அமிலம் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணும் சேர்ந்து தான் உருவாகும். ஓகேங்களா, அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா, கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து உருவாகுது. இது வந்து வாயு நிலையில் உள்ள சேர்மங்கள். கந்தக டை ஆக்சைடு, கந்தகம், ஆக்சிஜன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன், கார்பன், ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து உருவாகுது. நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். அமோனியம்னா நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன், நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தால் வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் உருவாகுது. ஓகேங்களா, அடுத்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய கேள்வி, எல்லாமே வந்து இம்பார்ட்டன் தான். தாமிர சல்ஃபேட் அப்படின்னா அது எப்படி பொது பெயர் எப்படி அழைக்கப்படுதுன்னா மயில் துத்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இரும்பு சல்ஃபேட் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட், இரும்பு சல்ஃபேட் அழைக்கப்படுது. பச்சை துத்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. பொட்டாசியம் நைட்ரேட்னா சால்ட் பீட்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. கந்தக அமிலம் வந்து விட்ரியால் எண்ணெய்னு அழைக்கப்படுது. கால்சியம் சல்ஃபேட் வந்து ஜிப்சம். கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னா பாரிசாந்து. பொட்டாசியம் குளோரைட்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இதில் இருக்கிறது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதனுடைய வாய்ப்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் வகுப்பில் போகும்போது பார்க்கலாம். நம்ம இங்கேயே பார்த்தோம்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் இதனுடைய வாய்ப்பாடுகள் வந்து நான் சொல்லலை. நம்ம வந்து மேலே 9th 10thலாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வாய்ப்பாடுகளோடு சேர்த்து தான் படிப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் வாய்ப்பாடு படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் 2வது டைம் படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இங்கே வாய்ப்பாடு சொல்லிட்டா வீடியோட லென்த் வந்து இன்னும் அதிகமாகிடும். இதனுடைய வாய்ப்பாடுகள்லாம் தேவையில்லை, நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம தாமிர சல்ஃபேட் அப்படின்னா மயில் துத்தம், இரும்பு சல்ஃபேட் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் பச்சை துத்தம், பொட்டாசியம் நைட்ரேட்னா சால்ட் பீட்டர், கந்தக அமிலம்னா விட்ரியால் எண்ணெய், கால்சியம் சல்ஃபேட்னா ஜிப்சம், கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னா பாரிசாந்து, பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அடுத்து இந்த பொதுப்பெயர், வேதிப்பெயர், பகுதி பொருட்கள், பயன்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நம்ம சும்மா பார்த்துக்கணும். இதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீர் அப்படின்னா டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. ஓகேங்களா, அதனுடைய வேதிப்பெயர். பகுதி பொருள்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். குடிநீராகவும் கரைப்பானாகவும் பயன்படுது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீர் வந்து குடிநீராக பயன்படுகிறது, நீர் கரைப்பானாக பயன்படுதுன்னு எதாவது கூட்டில் கொடுத்தாங்கன்னா நீர் குடிநீராகவும் பயன்படுது, கரைப்பானாகவும் பயன்படுது. ஓகேங்களா, நீர் வந்து ஒரு சர்வ கரைப்பான் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்து சாதாரண உப்பு சோடியம் குளோரைட்னு அழைக்கப்படுகிறது. சோடியம் குளோரின் காணப்படுது. நம்ம அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிக்குது. மீன் இறைச்சி போன்றவற்றை கெடாமல் பாதுகாக்க வந்து பயன்படுது. ஓகேங்களா, அடுத்து சர்க்கரை சுக்ரோஸ்னு அழைக்கப்படுது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மூணும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரோஸ். இனிப்பு மிட்டாய்கள், பழச்சாறுகள் தயாரிக்க வந்து பயன்படுது. ரொட்டி சோடா சோடியம் பைகார்பனேட். இதெல்லாம் வந்து டேரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ரொட்டி சோடானா என்ன, சலவை சோடானா டேரெக்டாக கேட்டுவாங்க. ரொட்டி சோடா அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். ஓகேங்களா, சோடியம், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் தீயணைக்கும் சாதனங்களில் பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும் கேக் ரொட்டி தயாரிப்பிலும் பயன்படுது. இதில் தீயணைக்கும் சாதனங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஏன்னா ரொட்டி சோடா எப்போ தீயணைக்கும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். அதனால் வந்து அப்படிலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரொட்டி சோடா வந்து தீயணைக்கும் சாதனங்களில் வந்து பயன்படுது. ஓகேங்களா, இப்போ வந்து ரொட்டி சோடா அப்படின்னா இப்போ சலவை சோடானா சோடியம் கார்பனேட். ஓகேங்களா, ரொட்டி சோடானா சோடியம் பைகார்பனேட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போ நம்ம ரொட்டி வாங்கினா பையில் தான் போட்டு எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா, அவ்வளோதான். ரொட்டி சோடானா சோடியம் கார்பனேட், சலவை சோடானா சோடியம் கார்பனேட்னு ஞாபகம் வச்சுக்கணும். பை அப்படின்னா ரொட்டி வாங்கினா தான் நம்ம பையில் போட்டு எடுத்துருவோம். ரொட்டி சோடானா சோடியம் பைகார்பனேட், சலவை சோடானா சோடியம் கார்பனேட். ஓகேங்களா, இந்த சோடியம் கார்பனேட் என்னென்ன பண்ணுதுன்னா சோப்பின் தூய்மையாகவும் கடிநீரை மின்னினாகவும் பயன்படுது. ஓகேங்களா, அடுத்து சலவை தூள் கால்சியம் ஆக்சி குளோரைட். ஓகேங்களா, கால்சியம், ஆக்சிஜன் மற்றும் குளோரின் பயன்படுது. சலவை தொழில் வெளிப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் வந்து பயன்படுகிறது. ஓகேங்களா, நம்ம அங்கேயே பார்த்தோம் குளோரைடு என்ன பண்ணும், குடிநீரை வந்து சுத்தம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் சலவைத்தூள் அப்படின்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு. ஓகேங்களா, அடுத்து சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. ஓகேங்களா, நீட்டிய சுண்ணாம்புனா கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து சுண்ணாம்பு கல் அப்படின்னா கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. இது எதுக்கு பயன்படுதுன்னா சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுது. நீட்டிய சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு.
இது சுவர்களில் வந்து வெள்ளையடிக்க பயன்படுது. ஓகேங்களா, ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால வெள்ளையடிக்க பயன்படுது. சுண்ணாம்புக்கல் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட், சுண்ணக்கட்டி, நம்ம நார்மலாக சுண்ணக்கட்டிகள் தயாரிக்க தான் பயன்படுது. ஓகேங்களா, இது முக்கியமானது. இது ஃபுல்லாமே முக்கியமானது. இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, அடுத்து நினைவில் கொள்க. அதை நீங்களே படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து வந்து புக் பேக்லாம் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியானதாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமானது. இதில் வந்து சாதாரண நீர், உப்பு இதெல்லாம் தாண்டி இந்த ரொட்டி சோடாவிலேருந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ரொட்டி சோடாவிலேருந்து மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். இதனுடைய வாய்ப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் வகுப்பில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போதைக்கு நம்ம என்ன இந்த விஷயத்துக்காக தான் பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற டாபிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். சரிங்களா, இது வந்து ஃபுல்லாக டீப்பாக தான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு இப்போ நீங்கள் இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வரி கூட விடாமல் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட், அதனால் அப்படி தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து 6 மணிக்கு வந்து வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.